வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கலா வந்துட்டு ஆபீஸ்ல பாத்துட்டு வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, சரி நீ ஆபீஸ்ல வந்துட்டு யார பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கலா சொல்றாங்க, அத்தை, ஆபீஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி எல்லாம் இல்ல, வேற எவனோ ஒருத்தன் தான் இருந்தான். சோ இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே இல்ல. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி. இப்பதான் கலா எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒருவேளை அவன் மட்டும் அங்க இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா என்னால எதுவுமே பண்ண முடியாது. ரேவதிக்கு அவனை பார்த்ததோட பழைய ஞாபகங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மட்டும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதை கேட்டதும் கலா சொல்றாங்க, மேடம், நான் சொல்றேனே அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணத்தை எதுக்கு 6 மாசம் அப்புறம் வச்சுக்கலான்னு சொல்றீங்க? 6 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க கல்யாணத்தை வச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரேவதிக்கு ஞாபகம் வந்தாலும் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணிடலாம். என் அண்ணன் கண்டிப்பா ரேவதிய ரொம்ப பத்திரமா பாத்துப்பாரு. அண்ணன் பத்திரமா பாத்துக்கிறத பாத்துட்டு ரேவதிக்கு கண்டிப்பா என் அண்ணனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்களா, நீ சொல்றதும் சரிதான். நான் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. ரேவதிக்கு ஒருவேளை பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரேவதிய என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சோ நீ சொல்றது சரிதான். கரெக்டா 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னா நான் இப்படி சீக்கிரம் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கலா சொல்றாங்க, அத்தை, நல்ல முடிவுதான் எடுத்திருக்கீங்க. நானும் ரேவதி கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி கிட்ட எப்படி பேசினா அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் கலாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கலா, நீ போற அப்படிங்கறது தெரிஞ்சு கூட ஒருவேளை அந்த கார்த்தி அந்த இடத்த விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நானே ஆபீஸ்க்கு போறேன். அங்க போயிட்டு அவன் இருக்கானா அப்படிங்கறத பாக்குறேன். இதை கேட்டதும் கலா சொல்றாங்க, ஆமா மேடம், இந்த விஷயத்த நான் சுத்தமா மறந்துட்டேன். ஒருவேளை நான் வந்துட்டு ரேவதி கிட்ட சொன்னதோட அங்க வந்துட்டு நான் வரது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணாம போய் பாருங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணாம போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்துட்டு வேற ஏதாவது நமக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்களா, எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு உஷாரா பாத்துக்கணும்ல. அந்த டிரைவர் பையல நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. அவன் ஒருவேளை ரேவதிக்காக அந்த கம்பெனியை வாங்கி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் அவன் கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு. அந்த சொத்தை பயன்படுத்தி அந்த கம்பெனிய வாங்கி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவனுக்கு துளி அளவு கூட நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது. அதுக்கு கலா சொல்றாங்க, ஆமா மேடம், நீங்க சொல்றது சரிதான். அந்த டிரைவர் பயலுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கொடுக்க கூடாது. நீங்க போயிட்டு அந்த ஆபீஸ பாத்துட்டு வாங்க. ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்புறாங்க. மயிலு வந்துட்டு இத பாத்துட்டு, அத்தை, எங்கத்த கிளம்புறீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? நான் ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலுக்கு போறேன். நன்கொடை வழங்குறது சம்பந்தமா தான் நான் கோவிலுக்கு போறேன். இதை கேட்டதும் நம்ம மயிலு சொல்றாரு, சரிங்கத்த. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, அப்படியா செய்தி, நான் எங்க போறேன் எங்க வரேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிரைவர் பைய கிட்ட சொல்றீங்களா? சோ உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு நேரா அந்த ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, நான் வர விஷயம் ரேவதிக்கு தெரியக்கூடாது. ரேவதி கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னாதான் அவ சார் கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி நினைச்சிட்டு நேரா கார்ல வராங்க. கார்ல வந்துட்டு காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அந்த பக்கமா வராங்க. வந்துட்டு செக்யூரிட்டி இருக்காரு. செக்யூரிட்டிய பார்த்து, சார், இது மாதிரி இந்த ஆபீஸ்ல என்னோட பொண்ணு ரேவதி வந்து வேலை பாக்குறா. அவ அவளுக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். நான் வந்துட்டு 2-3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். அதை பத்தி தான் அவகிட்ட சொல்லணும். நான் அவளை பாக்கலாமா அப்படின்னு கேட்க செக்யூரிட்டி சொல்றாரு, பாக்கலாம் மேடம், வாங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஆபீஸ்க்குள்ள வராங்க. ராஜா அந்த பக்கமா எதேர்ச்சியா வரவரு. ஈஸ்வரி வரதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, என்ன இது, என் நண்பனோட அத்தை இங்க வராங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே. வீட்லயே நம்ம கிட்ட யாரும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை.
உடனே நம்ம மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு அங்கிருந்து ஓடி போயிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்ல. அதை பார்த்ததும் ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. மாப்பிள்ளை இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு வெளியில வராரு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்ததும் ராஜா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட, இங்க பாருங்க, இங்க வந்துட்டு எம்டி சார் இருக்காங்களா அப்படின்னு. அப்ப ரேவதி வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்ததும், அம்மா என்ன இங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி போயிட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட, ரேவதி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா இங்க வந்திருக்கீங்க திடீர்னு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா, நீ ஒரு விஷயம் சொன்னியல்ல, அதுல இருந்தே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதான் உங்க சார ஒரு தடவை பாத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா, நீங்க வந்துட்டு இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நீதான் எனக்கு தைரியம் கொடுத்தீங்கல்ல, எந்த இடத்துல எப்படி இருந்து யாரெல்லையா எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் எனக்கு ரொம்ப தைரியமா சொன்னீங்களே, அப்புறம் என்ன, வாங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா, எதுக்கும் நான் அந்த எம்டி சாரை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் போயிட்டு எம்டிய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார வராங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம், எம்டி சார் உள்ளாரதான் இருக்காரு, அவரை என்ன விஷயமா பார்க்கணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவரை இந்த பிசினஸ் விஷயமா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே வில்லியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா கதவை திறந்துகிட்டு உள்ளார போறாங்க. உள்ளார போய் பார்த்தா நம்ம ஹீரோ இல்ல. அதை பார்த்ததும் ஈஸ்வரி, என்னடா இது, இங்க இருக்கிற யாரையுமே காணும் அப்படின்ட்டு வெளியில வந்துட்டு நேரா அந்த வெள்ளி கிட்ட, பிரியா மேடம், அங்க சார் இல்லையே அப்படின்னு. அப்ப பிரியா சொல்றாங்க, சார் வந்துட்டு கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, நீங்க கேபின்குள்ள வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. உடனே ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேபின்குள்ள வெயிட் பண்றாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ வந்துட்டு நேரா பிரியாவை பார்த்து, யாரு உள்ளார வெயிட் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க, சார், ஒரு மேடம் வந்திருக்காங்க, ஏதோ பிசினஸ் சம்மந்தமா பேசணுமா அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, சார், எங்க அம்மா தான் வந்திருக்காங்க, உங்களை பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆகா, அம்மான்னா அத்தையாச்சே, அத்தை எதுக்கு நம்மளை பார்க்க வந்தாங்க? ஒருவேளை நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சுதான் அத்தை வந்துட்டு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க போல அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, என்ன சார், எங்க அம்மாவை பாக்குறதுக்கு உங்களுக்கு பயமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து உள்ளார போறாரு. உள்ளார போயிட்டு நேரா ஈஸ்வரிய பாக்குறாரு. பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய், நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இது உங்க மருமகனோட ஆபீஸ், இங்க நான் இல்லாம வேற யாருப்பா? இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ ரேவதி வெளியில வெயிட் பண்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, நீதான் இந்த ஆபீஸ்ல இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்பவே என் பொண்ணை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் ரேவதி கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா என் பொண்ணு வருவா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, என் பொண்ண பார்க்கவே கூடாது அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்திருப்ப அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்ணாதான் வந்துட்டு என்கிட்ட வேலை தேடி வந்தாங்க, அதனால உங்க பொண்ணுக்கு நான் வேலை போட்டு கொடுத்தேன். இப்போ நீங்களே வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பா ரேவதி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, கண்டிப்பா ரேவதி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ரேவதிய வந்துட்டு நான் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ரேவதி இப்ப தானே என்னோட கம்பெனிக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சோ நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா ரேவதி வேலையை விட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல, என் பொண்ணை ஏமாத்துறதுக்காக எப்படி எல்லாம் நாடகம் போடுறேன். ஹீரோ சொல்றாரு, அத்தை, இங்க பாருங்க, நீங்க தான் தேவையில்லாம வீட்டுல பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் தான் கார்த்தின்னு சொல்லி ரேவதியை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணது வந்துட்டு தப்பில்லையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என் பொண்ணுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தான் தேவையில்லாம வந்துட்டு இந்த குடும்பத்துக்குள்ள தலையிடுற. அப்ப ஹீரோ சொல்றாரு, எவனோ ஒருத்தனை ஆர்த்தின்னு பேரை வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அது சரியா? ஈஸ்வரி சொல்றாங்க, நீ மட்டும் என்ன பண்ண, வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ராஜா அப்படின்னு பேர் வச்சுட்டு தானே வீட்டுக்குள்ள வந்த. அப்புறம் நீ உண்மையான கார்த்திக் இல்லையா? அதை கண்டுபிடிச்ச பிறகு உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன். நீ எப்படி என் வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்துனியோ அதே மாதிரி நான் என் பொண்ணை ஏமாத்துறேன், அவ்வளவுதான். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை.
கூடிய சீக்கிரம் வந்துட்டு நீங்க அதற்கான தண்டனை அனுபவிக்க போறீங்க. ரேவதிக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்கள ஒரு தடவை கூட மன்னிக்கவே மாட்டாங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கூட எனக்கு தெரியும். நீ வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. என் வழியில நிக்காம போயிரு. என் பொண்ணை நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு போறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்களால முடிஞ்சா ரேவதியை இந்த ஆபீஸ்ல இருந்து முடிஞ்சா கூட்டிட்டு போங்க அப்படின்னு. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி வந்ததும் ஈஸ்வரியால எதுவுமே சொல்ல முடியல. அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, மேடம், உங்க பொண்ணுகிட்ட ஏதோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, என்னம்மா முக்கியமான விஷயம் சொல்லுமா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல ரேவதி, எந்த முக்கியமான விஷயமும் இல்ல, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இது அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பிசினஸ் சம்பந்தமா தான் உன் சார் கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்போ ராஜா இங்க இருந்து ஓடி வந்து ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, நான் கடைசி நேரத்துல எப்படியாவது ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ளயும் அத்தை ஆபீஸ்க்குள்ள வந்துட்டாங்க, என்னால ஸ்டாப் பண்ணவே முடியல. அப்போ ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல விடுங்க, அத்தை வந்ததோட நான் எப்படியோ அத்தையை வந்து சமாளிச்சுட்டேன். சோ அத்தை வந்துட்டு எந்த வகையிலையும் என்ன பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா சொல்றாரு, சாரி மாப்பிள்ள, கடைசி நேரத்துல எப்படியாவது தடுக்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனா அத்தை வந்துட்டு அதுக்குள்ளேயும் ஆபீஸ்க்குள்ள வந்துட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு வெளியில போனதோட நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாருமா, நீ வந்துட்டு இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கணுமா, உனக்குதான் வந்துட்டு நிறைய சொத்துக்கள் இருக்கே, நீ ஆபீஸ்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்ல, நீ வீட்டுக்கு வாமா அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இங்க வந்ததோட ஏன் வேலை பாக்குற அப்படின்னு கேக்குறீங்க, நீங்க எனக்கு எந்த அளவுக்கு நேற்று தைரியம் கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த தைரியத்துலதான் நான் இப்ப வேலைக்கே வந்திருக்கேன். இப்ப நீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்கன்னா என்னம்மா காரணம், என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட சரிப்படல, அவனை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அது அம்மா சொன்னேன், இந்த ஆபீஸ்ல நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, வேற ஏதாவது ஆபீஸ்ல கூட நீ வேலை பார்க்கலாம், அம்மா போகலாம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, அந்த ஆளு என்னை என்ன தெரியும்னு சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் கூட திறமையே இல்லை, ஒரு திறமையும் இல்லாத முட்டாள் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாரு. என்ன அவமானப்படுத்தி பேசினதுக்கு அவரு கண்டிப்பா வந்துட்டு தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். அவருக்கு நான் யாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதனால நான் கண்டிப்பா வந்துட்டு இப்போதைக்கு வரமாட்டேம்மா. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிம்மா, உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமா இருக்கு. ரேவதி கிட்ட நம்மளால எந்த வகையிலையும் எதுவும் சொல்ல முடியாது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டு நேரா ரேவதிய பாக்குறாரு. ரேவதி ஆபீஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்க அத்தை வந்துட்டு ரேவதிய ரொம்ப கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப ஒரி பண்ணாரு. ஆனா ரேவதி போகாம இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் நிம்மதியாகுது. அப்பாடா, நம்ம நினைச்ச மாதிரி ரேவதி வந்துட்டு போகல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்ல கொடுக்குறோம். இந்த அஃபோர்டபுள் ரேட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஹேர் கிளிப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்றேன், அந்த நம்பர்ல நீங்க போட்டோஸை பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.